இந்த ரோஜா வச்சுக்கிறியா? என் புருஷனை கேட்டு சொல்றேன். பேக்க காட்டினா தெரியாதா? இடிய மீனுக்கு அப்புறம் பெருசா இருக்கிறதே நீதான். என்ன 3 நாளா ஒர்க்ஷாப் பக்கமே வரக்கானோ? நம்ம சொந்தக்காரன் கல்யாணம்னே. சொந்தக்காரங்களா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு சொந்தமே இல்லையே. இது தூரத்து சொந்தம்னே. தூரம்னா என்ன அந்தமான் ஜெயில இருக்காங்களா? அது இல்லண்ணே, பெரியப்பா இருக்கார்ல, பெரியப்பாக்கு அக்கா இருக்கல்ல, அக்கா குளிஞ்சா இருக்கல, குளிஞ்சாவுக்கு அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் இவங்க எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்கண்ணே. இவங்க யாரு கல்யாணம்? இதுல 3வது வகைராப்பு. வகைராவா? என்ன மீன் வியாபாரி மாதிரி பேசுற? 3வது வகைராவுல 3வது குளிஞ்சாளுக்கு. டேய், எனக்கு தெரிஞ்சு உனக்கு பத்திரிக்கையே வரல. அவங்களா வந்து நேரடியா வைக்கல, போலீஸ் மூலமா கொடுத்து அனுப்பி உன்னை புடிச்சிட்டு வர சொன்னாங்களா? அது இல்லண்ணே, என் குளிஞ்சா இருக்கல்ல, குளிஞ்சோட அண்ணன் இருக்கல்ல, அண்ணனோட தம்பி இருக்கல்ல, தம்பியோட அக்கா. மொத்தத்துல எவன் வீட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் எவன் வீட்லயே திருட்டு வந்துட்டேன். நிச்சயம் அதுக்கு தான் இங்கேயும் வந்திருப்ப. பார், நீ தேடி வந்து அங்க இருக்குது கிச்சன். போய் சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கட்டிட்டு போ. சரி வாமா. ஏய் இருடா, அது ஓய்ப்பா. அடுத்த ஊப்பு. அடுத்த பொண்டாட்டி நீ ஏன்டா கைய பிடிச்சிருக்கிற? சும்மா பாருங்க அநியாயத்தை. கல்யாண வீட்டுல செருப்பு தான் திருடுவாங்க, அடுத்த பொண்டாட்டி திருடுறா. போடா போங்கம்மா போங்கம்மா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் புருஷனோட வாங்கம்மா, இல்ல நான் புடிச்சிட்டு போயிடுவானுங்க. சார் ஒரு போட்டோ சார். சரி தேங்க்யூ. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. உட்கார். ஹலோ, அங்க என்ன தெரியுது? என்னமோ கருப்பா தெரியுதுங்க. கருப்பா தான் தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டிருக்கல, அத கழட்டு பாக்கெட்ல வை. பின்னால ஓடி போய் அங்க தூணுக்கு பக்கத்துல நின்னுக்க. போடா போடா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த பொண்ணு தானடி இவ? ஆமாடி இவதான். என்னதான் இருந்தாலும் ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்குல்ல? ஆமா. கெட்டி மேளம், கெட்டி மேளம். என்னாச்சு? நான் பாத்துக்கிறேன். ஏய் போடா. பெரிய விட்டு மடிச்சுனா ஏன்டா அந்த சேட்டப் பண்றீங்க?
ஐம் வெரி சாரி. உங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற நோக்கத்துல நான் அதை செய்யல. சார், நான் அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்ல. நல்ல நேரத்துல வந்து ஒரு அயோக்கியம் கிட்ட இருந்து என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிப்பு முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கேன். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ஃபேக்டரியில உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேனே. ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். காலையில 10 மணிக்கு வந்து என்ன ஆபீஸ்ல பாருங்க. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. போயிட்டு வரட்டுமா? வாங்க சார். ஜானகி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. பாவம் சார், அவளை நல்லா பாத்துக்கங்க. போயிட்டு வரேன். வாங்க. ஏற்கனவே வலது கை மாதிரி இருந்த எங்க அண்ணன் ஆயுள் தண்டனையில உள்ள போயிட்டான். இப்ப ரேப்பிங் கேஸ்ல இவனும் உள்ள போயிட்டானா என் இடது கையும் போன மாதிரி ஆகும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். ஆமா, அவனை கோர்ட்டுக்கு கூட்டு போயாச்சா? இன்னைக்கு லீவ் இல்லையா? நாளைக்கு தான் கூட்டிட்டு போவா. யோ, ஓடியா போன போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, பண்ணவயல் பால் பாண்டி பேசுற. யார் பேசுறது? யாரா? இந்த பார், என் தம்பியை ரிலீஸ் பண்றதுக்கு நீ என்ன வேலை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஏய், என்னது? உன் தம்பியை ரிலீஸ் பண்ணணுமா? அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுக்குறியா நீ? எஸ். ஏய், என்னகிட்டே வேலை பேசுறியா நீ? பின்னிடுவ பின்னி. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஒரு ஒரிஜினல் ஆம்பளையா இருந்தா, நாளைக்கு உன் தம்பிய 100 அடி ரோட்டு வழியா பாய் கடையில பெப்பர் பாயா சாப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போறேன்டா. முடிஞ்சா நீ காப்பாத்திக்கடா. வைடா போன ஒப்பனை. தம்பிய பூ மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா. ஏய், சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கடா. வெயில் இல்லைன்னா. அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறதுனால அதிகாரத்தோட பேசுனேன்னா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் பவியமா பேசுனேன்னு எவனுக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, மேல இடத்துல போட்டு கொடுத்துருவானுங்க. அப்புறம் நான் பில்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னா தம்பியை ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போங்க. காதி தாத்தா நேர்மையை பார்த்து சிரிக்கிறாரு பாரு. ஜாக்கிரதையா எடுத்து வை. டிபார்ட்மெண்ட்ல கேட்டா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னா நான் பாத்துக்கிறேன். என்னடி? அப்பா 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 அடி பார்த்து. யோ, இதென்னையா பண்றது? அண்ணா, சாவிய சேஷன்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னா ஏட்டு அமிச்சு நான் வாங்கிக்கிறேன்னா. நீங்க அவசரப்பட்டு வெல்டிங் பண்ணி உடைச்சிடாதீங்க. ஏசி அப்புறம் என்ன பம்ப் அடிச்சிருவான். சீக்கிரம் அனுப்பியா? சரிங்கண்ணா. கோபால ஏட்டு வாயா. இவ்வளவு நாள் தெனாவிட்டா வேலை பார்த்த, இன்னைக்கு பில்பா. வா வா வா.
அக்யூஸ்ட கோர்ட்டு கொண்டு போறபோது ஆள் வச்சு அடிச்சு அக்யூஸ்ட கடத்திட்டு போயிட்டானுங்க சார். என்னையா சல்யூட் வைக்கலாம்னு பாக்குற முடியல சார். மிஸ்டர், நீங்க இருக்க வேண்டியது போலீஸ் உத்தியோகத்துல இல்ல, நாடக கம்பெனியில. ஏன்னா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஒரு குற்றவாளியை தப்ப விட்டுட்டு கேவலம் காசுக்காக ஒரு பொறுக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கம் இல்ல? கண்டவன் போடுற எலும்பு துண்டுக்கு வாலாடுறதுக்கு உங்க தொப்பில இருக்கிறது நாய் இல்ல, சிங்கம். ஒரு பப்ளிக் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க கேவலமா நடந்திருக்கீங்க. நீங்க போலீஸ் வேலைக்கு இல்ல, வாட்ச்மேன் வேலை கூட லாய்க்கு இல்ல. சார் சார் யூ ஆர் சஸ்பெண்டட். சார் சார் மாட்டு பண்ண வச்சிட்டு சார். ஏர்போர்ட்டுக்கு போன வண்டியை காணோம். ஹாய் சீமா, வாமா. ஹாய் அங்கிள். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். How are you? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எப்படி வளர்ந்துட்டால? என்ன முடியெல்லாம் நரைச்சு போச்சு? அதான் fashion. சரி சரி சரி, நான் கேட்கலாமா? அது சரி. வேற சாத்தா நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரிஞ்சு கூட ஃபேக்டரி போயிருக்காரா? அவ வீட்டுக்கே வரதில்லம்மா. அவ எங்களுக்கு பிள்ளையா இருக்கிறத விட ஊருக்கு பிள்ளையா இருக்கத்தான் ஆசைப்படுறான். ஒரு அனாதை குழந்தைய கூட்டிட்டு வந்து அது இங்கதான் வளரணும்னு உங்க மாமா கிட்ட தகராறு பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாமா. இப்ப என்னடா அண்ணா, கெட்டு போன ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறேன்னு இன்னொரு வீட்டுல வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். வெளியில தலகாட்ட முடியலம்மா, ஊரே தப்பா பேசுது. அத்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இல்லம்மா. பின்ன என்ன? டோன்ட் வரி அத்தை. டோன்ட் வரியா? அப்படின்னா உங்க அத்தானை கட்டிக்க உனக்கு ஆசை இல்லையா? யாரு சொன்னா? அதுக்காக தானே நான் இங்க வந்ததே. அத்தை இன்னும் எண்ணி 30 நாள்ல அத்தா என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். எங்க கல்யாணத்தை நீங்க பார்க்கதான் போறீங்க. ஓகே? அம்மா! என்னண்ணே? நான் தட்டிட்டு இருந்தேன், மண்டை உள்ள விட்டான்டா. இந்த மண்டை என்ன செய்யுது? இந்த மண்டை இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். என்ன? என்னடா? இங்க வாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 26 35 ஸ்டார்ட் ஆகுமே. போக மாட்டேங்குதே. சீட் ஓபன் பண்ணு, பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணு. பெட்ரோல் இருக்கான்னு பாரு. பெட்ரோலே இல்லனே. அப்புறம் எப்படா ஸ்டார்ட் ஆகும்? ஃபுல் டேங்க் இருந்தேடா. நான் ட்ரைல் போனேன்ல. அதான் ட்ரெயின் போனல்ல, அந்த வேலை சுட்டுருப்பேன். டேய், இந்த தொழிலையாவது நல்லா நடத்தி விடுங்கடா. ஏன்டா ஃப்ராட் பண்றீங்க? சரி சரி சலிச்சுக்கிறாதீங்கண்ணே. சலிச்சுக்காம என்னடா பண்றது? எங்க அப்பா அப்பனுக்கு அப்பன், பிளைட்டுக்கு மெக்கானிக்கல், கப்பலுக்கு மெக்கானிக்கல். கேவலம் நான் இந்த மூக்கு இல்லாத ஸ்கூட்டருக்கு மெக்கானிக்கல். அண்ணா வண்டி ரெடி ஆச்சானே? என்னையா உன் வண்டி? டிவிஎஸ் 50. என்னையா நம்பரு? 8364. டேய், அந்த 83 64 எடுத்து கையில் குடுறா. சரிண்ணே. யோ, வண்டி எல்லாம் விட்டா சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்கயா. எக்கச்சக்கமான வண்டி இருக்கு இல்லைங்க? இந்தா குடுறா. என்னண்ணே பிளேட் கொடுக்குறீங்க? 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு போ. என் டிவிஎஸ் 50 என்னாச்சு? ஓ, வண்டி இல்லையா அது? நம்பர் பிளேட்டா? டேய், என்னடா இது? நீ இதை தானே கூட சொன்னீங்க. போடா. சாரி சார், இந்த பயலுக்கு இப்படித்தான் சார். வண்டியை கேட்டா பிளேட்டை கொடுப்பாருங்க, பிளேட்டை கேட்டா வண்டியை கொடுப்பாருங்க. டேய், அவன் என்னன்னா மயக்கமா இருக்கான். அது நேத்து அடிச்ச தண்ணி. இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம், எந்திரிச்சு வேலையை பார்க்க சொல்லி, இல்லைன்னா பின்மண்டை உடச்சு விட்டுருவேன். டேய் எந்திரா, முதல்ல திட்டுறாரு. சீக்கிரம் புறா குடி குடி. நம்ம ஒர்க் ஷாப்ல வண்டி விட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். என்ன வண்டி ரெடி? டேய், என்னடா அது? டிவிஎஸ் 50ல டிவிஎஸ் தான் இருக்கு, 50 காணோம். பாதி வண்டியவே காணமேடா. ஏப்பா, நீ குடுக்கும்போது ஃப்ரண்ட் வீல் எல்லாம் இருந்ததா? சத்தியமா எல்லாம் இருந்ததுண்ணே. அப்புறம் எங்க போச்சு? என்ன ஒருவேளை எலி எலி தின்றுக்குமா? டேய், இரும்ப எலி திங்குமாடா? எனக்கு கதை விடுறியா? இந்த பாதி வண்டி எங்க போச்சு, எப்படி போச்சு? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். பழைய தலைக்கு பேரிச்சம்பளம். அண்ணா அடுத்த பிறந்த நாள் எப்பண்ணே? போடா போடா. டேய், இருடா. என்ன பிறந்த நாள்? அது ஒண்ணு இல்ல, உளறேன்னே. டேய், நீ சொல்ற என்னடா பிறந்த நாள்? அண்ணன் பிறந்த நாளுக்கு இங்க பேரிச்சம்பளம் சாப்பிடலையா? உங்களுக்கு ஏதோ பேசல பேரிச்சம்பளம் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, இந்த ஃப்ரண்ட் வீல் தான் அந்த பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழம் தான் இந்த ஃப்ரண்ட் வீலா? இதுதான் உன் பிறந்த நாளா? டேய், இருடா. அடங்க. அண்ணா அண்ணா அண்ணா, என் வண்டி. ஹாய் ஹாய். ஹலோ. சுரேஷ், அந்த சோமனூர் கருணாம்பிகா மில்ஸ் லெட்டர் இருக்கு இல்லையா? ஆமா. எடுங்க. ஹாய் அத்தா. ஏய். எப்படி இருக்கீங்க?
சீமா நல்லா இருக்கியா நீ? கேன் யூ எக்ஸ்கியூஸ் us? கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? யோ போங்கயா, சும்மா பாத்துட்டு புரியலையா? வெளிய இருங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஓகே ஓகே போங்க போங்க போங்க, சீக்கிரம் ஏய் முக்கி, என்ன போய் ஸ்டாப் பின்ன பண்ண பேசுறது பேன் என்னன்னு பாத்துட்டு போயிட்டாங்க. அது இருக்கட்டும். ஆமா, எப்போ அமெரிக்கால இருந்து வந்து? இங்கதான் வந்தேன். மாமா அத்தெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தானுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல, எங்க அப்பா தான் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரு. என்ன? 5 அடி ஹைட்ல 55 கிலோ வெயிட்ல என்ன அனுப்பிச்சிருக்காரு அத்தா. வாங்க வாங்க ஜனகி. இது சீமா, என் அத்தை பொண்ணு. ஹலோ. ஓ ஓ, இவங்க தான் ஜானகியா? ஆமா. ஜனகி, என்ன விஷயம்? சார், இந்த ஃபைல்ல ஒரு சிக்னேச்சர் போடுங்க. பென் பென் ப்ளீஸ், கிவ் மீ தி பென். போதும்ல? போதும் சார், பை. ஆமா, என்ன விஷயம்? எதுக்காக இங்க? என்ன போர் அடிக்குதுடா. என்ன பண்ணலாம்? டிஸ்கோ போலாமா? டிஸ்கோவா? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன விட வேலை முக்கியமா? நீங்க வரல, ஆபீஸ் லீவுன்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிடுவேன். சீமா, என்ன நீ? வா இறங்கு, பா போலாம். அடி தூக்கிடுவாங்க. சரி சரி, வா போ. சுரேஷ், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அந்த சோமனூர் மில்ஸ் லெட்டர் வாங்க தா. எப்ப பார்த்தாலும் எந்த டிஸ்க் போலாம்? எங்க வேணாலும் போலாம். என்னடி இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? தயிர் சாதத்துல ஒரே உப்படி, சாப்பிடவே முடியல. ஆமா, நீ எப்போ எம்டியோட தானே சேர்ந்து சாப்பிடுவ, இன்னைக்கு என்ன இங்க வந்துட்ட? இன்னைக்கு அவர் சொந்தக்கார பொண்ணோட வெளியில போனாரு. வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்ல. அதான் நானே வந்துட்டேன். அதான் அம்மா மூட் அவுட் ஆயிட்டீங்களா? சாச்சா, அவர் சொந்தக்கார பொண்ணோட வெளியில போனா நான் எதுக்கு மூட் அவுட் ஆகணும்? சீமா சீமா சீமா, வீடு வந்து சேர்ந்துரு. ஐயோ, என்ன அதான் சூப்பரா ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? உயிரோட தாண்டா இருக்கேன். ஏமா அப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, உனக்கு அப்பாவுக்கு இருக்கிற தகராறுல என்ன மறந்துட்டல. நான் என்ன பாப்பாவும் பண்ண? என்ன அத்தை, அத்தனை வாசலே நீ கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க அத்தா. வாப்பா. இல்ல வேண்டாம். ஏன் உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு யாராவது உத்தரவு போட்டிருக்காங்களோ? சீமா, யாரும் உத்தரவு போடல. இது நானா எடுத்த முடிவு. திடீர்னு அப்பா வந்தாங்கன்னா ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்கீன்னு உங்களை கேட்பாங்க. அதுக்காக தான். அம்மா, நான் எங்க இருந்தாலும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். சீமா, ஃப்ரீயா இருக்கும்போது ஆபீஸ் பக்கம் வாயே. ஏ வீட்டுக்கு வரக்கூடாதோ? வா. பை. ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, இந்த தெரு பக்கமே வராதவரை வாசல் வரைக்கும் கொண்டு வந்தேல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, அத்தனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரேன். ஓகே? என்னமோமா, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். என்னைக்கு உன் கழுத்தை தாலி கட்டுறானோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. டோன்ட் வரி அத்தை, வாங்க.